கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாராம். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஆசீர்வாதங்களை அல்ல, முழுமையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு, இல்லை அவனை சார்ந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் வசிக்கிற இடங்களிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, நம்மை சார்ந்துள்ள சமுதாயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் நீங்கள் சொல்லலாம், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். நல்லது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற சமுதாயத்திலும், நம்மை சுற்றியுள்ளவர்கள், நாம் வேலை செய்கிற இடங்கள், படிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் படிக்கிற இடங்களில், எல்லா இடங்களிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராம். நாம் மத்தேயுவிலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன் தூர தேசத்திற்கு அவன் புறப்பட்டு செல்கிறான். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது அவன் தன்னுடைய ஊழியக்காரர் 3 பேரை அழைத்து, ஒருவனிடத்திலே 5 தாலந்துகளை கொடுக்கிறான், இன்னொருவனிடத்திலே 2 தாலந்துகளை கொடுக்கிறான், இன்னொரு மனிதனிடத்திலே 1 தாலந்தை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிறான், நான் தூர இடத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறேன், நீங்கள் இந்த தாளந்தை வைத்து நீங்கள் இதை பிரயோஜனப்படுத்துங்கள், உபயோகிங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விடுகிறான். பாருங்கள், 5 தாளந்தை வாங்கினவன் இன்னும் 5 தாளந்துகளை அவன் சம்பாதித்து விடுகிறான். 2 தாளந்தை வாங்கினவன் மீண்டும் 2 தாளந்துகளை அவன் சம்பாதித்து விடுகிறான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவனோ அதை மண்ணிலே அவன் புதைத்து வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாக எஜமான் திரும்பி வந்தவுடன் எஜமான் கேட்கிறார், நான் கொடுத்த தாளந்து எங்கே என்று சொன்னவுடன் 5 தாளந்து வாங்கினவர்களும் 2 தாளந்தை வாங்கினவனும் அந்த எஜமானிடத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு 5 தாளந்தை கொடுத்தீர், நான் இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லி 10 தாளந்தாக அவன் திருப்பி கொடுக்கிறான். அதே போல 2 தாளந்தை வாங்கினவன் மீண்டும் 2 தாளந்துகளை அவன் சம்பாதித்து 4 தாளந்தாக அவன் தன்னுடைய எஜமானிடத்திலே அவன் திருப்பி அவன் ஒப்படைக்கிறதை நான் பார்க்கிறோம். உடனே அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தார், எனவே நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே கொடுக்கப்பட்ட தாளந்துகளை சரியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்தை வாங்கினவனும். எனவே எஜமான் அவர்களை பாராட்டி அவர்கள் 5 பட்டணத்துக்கும் 2 பட்டணத்துக்கும் அவர்களை அங்கே தலைவர்களாக ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உள்ளவனவனோ அவனுக்கு அநேகம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் வேதத்திலே நல்ல ஒரு உதாரணம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தானியேலை குறித்து நான் பார்க்கலாம். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, தானியேலே ராஜா தேசத்தில் உள்ள எல்லா அதிபதிகளுக்கும் எல்லா தேசாதிபதிகளுக்கும்
அவன் தலைவனாக ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவன் மாறிவிடுகிறதை பார்க்கும் பொழுது அங்கே உள்ள ஞானிகள், தேசாதிபதிகளுக்கு பொறாமை வந்து விடுகிறது, கோபம் வருகிறது. எனவே அவர்கள் தானியேலை எப்படியாவது அவனுக்கு விரோதமாக ராஜாவினிடத்தில் பேசி அவனை அந்த பதவியிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாக அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தானியேலிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாமா, அவனுடைய பணியிலே அவன் செய்கிற வேலையிலே ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாமா என்று சொல்லி தேடுகிறார்கள். எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். ராஜா கொடுத்த அத்தனை பணியிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அவனிடத்தில் எந்த அநியாயமும் காணப்படவில்லை, அவனை எந்த குற்றமும் சொல்ல முடியவில்லை. எனவே தான் ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ராஜாவே 30 நாளளவும் உம்மை தவிர வேறு எந்த தேவனிடத்திலும் யாரும் எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அவர்களை சிங்க கபில தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல வந்து அவர்கள் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். கடைசியிலே தானியேல் மாத்திரம் ராஜாவை வணங்காமல் தன்னுடைய தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு அவனை சிங்க கபில தூக்கி போடுகிறார்கள். அடுத்த நாள் அதிகாலையிலே எழும்பி ராஜா இந்த சிங்க கபிலே போய் நின்று சொல்லுகிறான், தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க அவர் போதுமானவராக இருந்தாரா என்று சொல்லி அவன் அங்கே போய் சிங்க கபிலே போய் நின்று கூப்பிடுகிறான். காரணம், ராஜாவுக்கு தெரியும் தானியேல் உண்மை உள்ளவன், தன்னுடைய நான் கொடுத்திருக்கிற பொறுப்பிலும் அவன் உண்மை உள்ளவன், தன்னுடைய தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ள மனிதன் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால தான் பாருங்கள், சிங்க கபில தூக்கி போடப்பட்ட மனிதன் உயிரோடு இருப்பான் என்கிற அந்த நம்பிக்கையிலே போய் ராஜா போய் அங்கே கேட்கிறான். உடனே தானியேல் அங்கே இருந்து அவன் சொல்லுகிறான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே, உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாயிருந்தேன், என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் உண்மையுள்ளவனாய் நான் இருந்தேன். எனவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே ராஜா சொல்லுகிறார், தானியேலின் தேவனே உண்மையான தேவன், அவரை மாத்திரம் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேசத்திலே எல்லா அதிபதிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேலாக அங்கே தானியேல் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாவுடைய காலம் முழுவதும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், உண்மை உள்ள மனுஷன் தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். ராஜா கொடுத்த அத்தனை பணிகளில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய தேவனுடைய காரியத்திலே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு விரோதமாக எழும்பின மனிதனுடைய பொறாமைகள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தானியேல் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் எண்ணாகமம் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆண்டவர் உன்னை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் பேசின பொழுது ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது. அது சொல்லுகிறார், மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதை சரியாக அவன் செய்து முடித்தான். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எனவே தான் வேதம் சொல்கிறது, யூதா 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான தூதனாகிய மிகாவேல் பிசாசுடனே கூட மோசேனுடைய சரீரத்தை குறித்து அங்கே தக்கித்து அவன் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். பிசாசுடைய கையிலே கூட ஆண்டவர் மோசேனுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. மோசே மரித்தார், ஆனால் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது மறுரூப மலையிலே அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட சம்பாஷணை பண்ணினார்கள், பேசினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோசே கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை மனிதனுடைய கையில் ஒப்பு கொடுக்காதபடி ஊழியத்திலும் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார், தலைவராய் மாற்றினார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உலக பொறுப்புகளிலே, திருச்சபை பொறுப்புகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே அங்கே தானியேல் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். மோசே அதே போல பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தர கர்த்தர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.